ஹலோ கைஸ், வெல்கம் டு இனியா கலை அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அழகு 7ல் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் கொடுத்துருக்காங்க. இதில் 15 கேள்விகள் கேட்பாங்க. இதில் நம்ம திருக்குறள் 3 அதிகாரம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ வாங்க அறநூல் தொடர்பான செய்திகள் பார்க்கலாம். இதில் நான்மணிக்கடிகை இன்றைக்கி பார்க்கலாம். நான்மணிக்கடிகை பார்த்திங்கன்னா நியூ புக்கில் அவ்வளோக்கு இல்லை. இதில் 12th சிறப்பு தமிழில் மட்டும் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது 6th ஓல்டு புக்கு. இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகைசால் உணர்வு. மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகைசால் உணர்வு. மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள்னா பெண்கள். மனைனா உங்களுக்கு தெரியும், இல்லம், வீடு. ஒரு வீட்டுக்கு விளக்கினை போன்றது எதுனா பெண்கள். மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். அந்த மடவாளுக்கு பெண்களுக்கு விளக்கினை போன்றது எதுனா பண்பில் சிறந்த புதல்வர்கள், குழந்தைகள். அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை தான், பண்பில் சிறந்த குழந்தைகள் தான் அவங்களுக்கு விளக்கா நினைப்பாங்களாம். மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே. அந்த குழந்தைகளுக்கு விளக்கினை போன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த கல்வி. அவங்களுக்கு படிக்கக்கூடிய படிப்பு தான் அவங்களுக்கு விளக்கினை போன்ற வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரும்னு சொல்கிறாரு விளம்பி நாகனார். கல்விக்கும் ஓதின் புகைசால் உணர்வு. அந்த கல்விக்கும் விளக்கினை போன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய நல்ல எண்ணம் தான். படிச்சுட்டா மட்டும் பத்தாது. குழந்தைகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல எண்ணம் தான் அவங்க வாழ்க்கைக்கு விளக்கினை போன்று சிறப்பினை தரும்னு சொல்லிட்டு விளம்பி நாகனார் சொல்கிறாரு. மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே. கல்விக்கும் ஓதின் புகைசால் உணர்வு. இது நான்மணிக்கடிகள் இந்த பாடல் வந்திருக்கு. இந்த பாடலை எழுதினவர் விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் பாடல் ஆசிரியர். பாடல் பொருள்: குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி. அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே. அந்த கல்வி படிச்சுட்டா மட்டும் பத்தாது, அந்த குழந்தைங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த நல்ல எண்ணம் தான் அந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில் விளக்கினை போன்று நல்ல ஒரு வெளிச்சத்தை, ஃபியூச்சரை தரும்னு விளம்பி நாகனார் சொல்கிறாரு. சொற்பொருள் பார்க்கலாம் வாங்க. மடவாள் பெண். தகைசால் பண்பில் சிறந்த. மணக்கினிய மனதுக்கு இனிய. காதல் புலவர் அன்பு மக்கள். ஓதின் எதுவென்று சொல்லும்போது. புகழ்சால் புகழை தரும். உணர்வு நல்லெண்ணம். நூல் குறிப்பு பாருங்கள். நான்மணிக்கடிகை 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் 18 நூல்கள் இருக்கும். இதில் அறநூல்கள் 11 இருக்கும். அகநூல்கள் பார்த்திங்கன்னா 6 இருக்கும். புறநூல்னு ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்றே இருக்கும். அது களவழி 40 தான் ஒன்றே இருக்கும். அந்த 18 நூல்களில் 3ஆக பிரிச்சிருப்பாங்க. அறநூல், அகநூல், புறநூல்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இதில் அறநூலில் தான் இந்த நான்மணிக்கடிகை வரும். 14 கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாம். 14 மேல்கணக்கு நூல்கள்னு பார்த்தீங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்தது தான் 14 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இது 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இதில் 18 நூல்கள் இருக்கும். கடிகை என்றால் அணிகலன் ஆகும். இதில் 4 மணிகள் கொண்ட அணிகலன்களை பெண்கள் அணிஞ்சிருப்பாங்க. இந்த 4 மணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இந்த 4 மணிகளை கொண்ட அணிகலன்களை பெண்கள் அணிஞ்சிருப்பாங்க. அதுபோல் ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அறக்கருத்துகள் இருக்குன்னு விளம்பி நாகனார் சொல்கிறாரு. இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் வாங்க. நூலாசிரியர் பெயர் விளம்பி நாகனார். விளம்பி என்பது ஊர் பெயர். நாகனார் என்பது புலவரின் பெயர். அந்த புலவரின் பெயர் பார்த்திங்கன்னா நாகனார். அவரோட ஊர் பெயர் தான் விளம்பி. இது 2 சேர்த்து தான் விளம்பி நாகனார்னு இந்த அவரோட பேர் வந்திருக்கு.
இவ்வளோ தான் வந்து இந்த 6th ஓல்டு புக்கில் இருக்குது. இப்போ வாங்க 12th சிறப்பு தமிழில் ஒரு பாடல் இருக்குது, பார்க்கலாம். மணிமொழி கோவை 14 கீழ்கணக்கு நூல்களான நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை ஆகிய 3ஐயும் மணிமொழி கோவை என்பர். மணிமொழி கோவை என்றால் என்னன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை ஆகிய 3ஐயும் வந்து மணிமொழி கோவை என்பர். 4 மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை என்னும் அணிகலன் போல ஒவ்வொரு செயலிலும் 4 அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் இந்நூல் நான்மணி கடிகை என பெயர் பெற்றது. இந்நூல் 104 வெண்பாக்களை கொண்டு விளம்பி நாகனாரால் இயற்றப்பட்டது. அந்த 6th சொன்னதை தான் இதுலேயும் சொல்கிறாங்க. 4 மணிகள் கொண்ட அணிகலன் இருப்பது போல் 4 அறக்கருத்துக்களை கொண்டு இந்நூல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த புதுசாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மணிமொழி கோவைன்னு என்னன்னு கேட்டான்னா இதில் வந்து 3 நூல் இருக்கும். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை ஆகிய 3ம் வந்து மணிமொழி கோவைன்னு சொல்லுவாங்க. பாடல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. நிலையாமை என்னும் கருத்தை அறவிலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன. நிலையில்லா பொருளை தேடி அலையும் மனித வாழ்வை பொருளற்றது என்கிறது நான்மணி கடிகை. நிலையில்லாத ஒரு பொருளுங்கிற செல்வங்கிறது நம்மளுக்கு நிலையானது கிடையாது. அந்த செல்வத்தை தேடி அலையிறது வந்து பொருளற்றது மனித வாழ்க்கையில் அப்படின்னு நான்மணி கடிகை சொல்லுது. பாடலை பார்க்கலாம் வாங்க. கள்வம் என்பாருக்கும் துயிலில்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை. ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயிலில்லை, அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில் நான்மணி கடிகை. கள்வம் என்பாருக்கும் துயிலில்லை, காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை. ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயிலில்லை, அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில் நான்மணி கடிகை. கள்வம் என்பாருக்கும் துயிலில்லை. கள்வம்னா திருடன்கள். ஒரு பொருளை திருடிட்டு வந்து வச்சுருக்கவங்களுக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வருமா? வராது. நம்ம மாட்டிக்குவோங்கிற எண்ணத்திலே தூக்கம் வராது. கள்வம் என்பாருக்கும் துயிலில்லை. காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயிலில்லை. அதாவது தலைவியை விரும்பும் தலைமகனுக்கும் தூக்கம் இருக்காதா? எப்போவுமே வந்து அவங்க லவரை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு விளம்பி நாகனார் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள். ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயிலில்லை. எப்போதும் நம்ம வந்து செல்வத்தை சேர்க்கணும், நிறையா பணம் சம்பாதிக்கணும், செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கும் தூக்கம் இருக்காது. அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில். அந்த செல்வத்தை சம்பாரிச்சிட்டா மட்டும் பத்தாது, அது யாராவது திருடிட்டு போயிடுவாங்களா, யாராவது பிடிங்கிடுவாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையே நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் தூக்கம் வராது. இந்த பாடலில் பாருங்கள் 4 கருத்து கொடுத்துருக்காங்க. கள்வம் என்பாருக்கும் துயில் இல்லை, திருடர்களுக்கும் தூக்கம் வராது. காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை, தலைவியை நினைச்சிருக்கும் தலைவனுக்கும் தூக்கம் வராது. ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் துயில் இல்லை, நிறையா செல்வம் சேர்க்கணும் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் தூக்கம் வரக்காதான். அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை தொழில். அந்த பொருளை வந்து சம்பாரித்த பொருளை திருடு போகாமல் அடுத்தவங்கள்ட்ட இருந்து பாதுகாத்துட்டு இருக்கவங்களுக்கும் தூக்கம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான்மணி கடிகையில் 4 கருத்துக்கள் இருக்கும். பொருள் பாருங்க. கள்வர்களுக்கும் தூக்கம் இல்லை, தலைவியை விரும்பும் தலைமகனுக்கும் தூக்கம் இல்லை, செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கம் இல்லை, அச்செல்வத்தை திருடு போகாது காப்பவனுக்கும் தூக்கம் இல்லை. எனவே நிலையில்லா பொருள்களின் கண் நாட்டம் கொள்ளாமல் மெய்ப்பொருளை தேடி அடைவதே மனித வாழ்வின் நோக்கமாகும் அப்படின்னு விளம்பி நாகனார் சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் வந்து நிலையில்லாத அந்த பொருள்களை செல்வத்தை தேடி அலைவதை விட மெய்ப்பொருளான மனித வாழ்வை தேடி அடைவதுதான் மனித வாழ்வின் நோக்கமாகும். மெய்ப்பொருள்னா இறையருளை தேடி அடைவது தான் உண்மையான மனித வாழ்வின் நோக்கமாகும்னு விளம்பி நாகனார் சொல்கிறாரு. நம்ம இப்போ வந்து 6th ஓல்டு புக்கில் ஒரு பாடல் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 12th சிறப்பு தமிழில் ஒரு பாடல் பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து அவுட் சோர்ஸ் புக்கு. இதில் என்ன நம்ம புக்கில் ஸ்கூல் புக்கில் இல்லாத செய்தி இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான்மணி கடிகை. கடிகை என்றால் துண்டு, பகுதி என்று பொருள். கட்டுவடம் என்ற பொருளும் ஆபரணம் என்ற பொருளும் உண்டு. கடிகைனா துண்டுன்னு சொல்லுவாங்க. துண்டு இது ஒரு பகுதி, துண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கட்டுவடம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கடிகைனா துண்டு, கட்டுவடம், ஆபரணம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. ஆசிரியர் விளம்பி நாகனார்.
இவர் வந்து வைணவர் மதத்தை சார்ந்தவராம். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. மொத்தம் இதில் வந்து 104 பாடல்கள் இருக்கும். நான்மணிக்கடிகையில் 104 பாடல்கள் உள்ளன. ஜியு போப் வந்து 2 பாடல்களை, அதாவது 7வது பாட்டையும் 100வது பாட்டையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இந்த நான்மணிக்கடிகையின் சிறப்பு பாருங்கள். ஜியு போப் வந்து 2 பாடல்களை வந்து 7வது பாட்டையும் 100வது பாட்டையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இதில் வந்து மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பாடல் வரிகள், அதாவது சிறந்த பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரிகளை மட்டும் நம்ம பார்ப்போம். இதுக்கு விளக்கலாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து மெயினாக ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் கேட்பாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம் பாடல் வரிகளை. சப்போஸ் இந்த பாடல் வரிகள் கொடுத்தாங்கன்னா இது நான்மணிக்கடிகை நம்மளுக்கு தெரியணும். அதனால் பார்ப்போம் வாங்க. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி. இது நான்மணிக்கடிகை. இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். நான்மணிக்கடிகை. இந்நிலத்து மன்னுதல் வேண்டின் இசை நடுக, தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இந்த பாடல் வந்து நான்மணிக்கடிகை. இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா போழ்த்தத்து வல்லன்மை குற்றம். இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா போழ்த்தத்து வல்லன்மை குற்றம். இது வந்து நான்மணிக்கடிகை இந்த பாடல். ஈன்றாளோடு என்னை கடவுளும் இல், கொண்டாநீர் சிறந்த கேளிர் பிறர் இல். ஈன்றாளோடு என்னை கடவுளும் இல், கொண்டாநீர் சிறந்த கேளிர் பிறர் இல். இது நான்மணிக்கடிகை. அடுத்தது பாருங்க. மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாளுக்கு விளக்கம் புதல்வர், புதல்வருக்கு விளக்கம் கல்வி, கல்விக்கு விளக்கம் புகைசால் உணர்வு. புகைசால் உணர்வுனா ஒழுக்கம். இந்த பாடல் வந்து நம்ம 6th ஓல்டு புக்கில் பார்த்துருக்கோம். நான்மணிக்கடிகை. அடுத்தது பாருங்க. நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அணி தாமரை, பெண்ணுக்கு அணி நாணம். நான்மணிக்கடிகை. இது வந்து அவுட் சோர்ஸ் புக்கு. இது நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாததை பார்த்தோம். இது ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு தான். நான் வந்து பிஜிடிஆர்பி தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து எம்ஏ பிஎட் தமிழ். பிஜிடிஆர்பிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த புக்கு இது. நம்மளுக்கு வந்து நான்மணிக்கடிகை வந்து ஸ்கூல் புக்கில் வந்து கம்மியாக தான் இருக்குது. பழைய ஓல்டு புக்கில் ஒரு பாட்டும், 12th சிறப்பு நியூ புக்கு 12th சிறப்பு தமிழில் ஒரு பாட்டும் கொடுத்துருக்காங்க. கம்மியாக தான் இருக்குது. சப்போஸ் வந்து உங்களுக்கு நான்மணிக்கடிகையிலேருந்து கொஸ்டின் வெளியிலேருந்து கேட்குறாங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு கேட்க சான்ஸ் கிடையாது. அதனால் இதை பார்த்துக்குங்க. நான்மணிக்கடிகை. கடிகை என்பதோர் அணிகலன். அது நன்னான்கு மணி போன்ற கருத்துக்களை தன்னகத்தை கொண்ட 104 வெண்பாக்களை பெற்ற நூலாதலின் இது நான்மணிக்கடிகை எனப்பட்டது. இந்த கடிகைனா அணிகலன். இதில் வந்து நன்னான்கு மணி போன்ற 4 மணி போன்ற கருத்துக்களை தன்னகத்தே இருக்குன்னு சொல்கிறாரு விளம்பி நாகனார். ஆசிரியர் விளம்பி நாகனார். இது அம்மை வனப்பை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த வனப்பு வந்து இந்த பாடலின் வனப்பு வந்து அம்மை வனப்பை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் குறித்துள்ளார். இந்த செய்தியை யார் சொல்கிறாங்கன்னா பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் குறித்துள்ளனர். 14 கீழ்க்கணக்கு நூல்கள் எக்காலத்தில் யாரால் தேர்ந்தெடுத்து தொகுக்கப்பட்டன என்பது புலப்படவில்லை. பேராசிரியர்களுள் குணசாகரர், பேராசிரியர் நச்சினார்க்கினியர் ஆகியோரை தவிர மற்றையோர் 11 கீழ்க்கணக்கை குறிக்காமை உணரத்தக்கது என்று பேராசிரியர் தீவை சதாசிவ பண்டாரத்தார் தம் இலக்கிய வரலாற்றில் கூறுவர். விளம்பி என்ற ஊரில் பிறந்த நாகனார் வைணவராதல் கூடும் என்பதை கடவுள் வாழ்த்து பாடல்கள் 2ம் காட்டுகின்றன. அதாவது விளம்பி நாகனார் வந்து வைணவர் மதத்தை சார்ந்தவராக இருக்கலான்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அவர் பாடியிருக்கிற கடவுள் வாழ்த்து பாடல் 2 பாடியிருக்காரு. அதில் ஒரு பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதிமண்ணும் மாயவன் வரன்முகம் ஒக்கும், கதி சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும், முதுநீர் பழனத்து தாமரை தாளின் எதிர்மலர் மற்றவன் கண்ணோக்கும் பூவை புதுமலர் ஒக்கும் நிறம்.
இவரோட பாடல் கடவுள் வாழ்த்து எல்லா புலவர்களுமே ஃபஸ்ட்டு பாடல் பாடுறதுக்கு முன்னாடி அவங்க கடவுள் வாழ்த்து பாடல் 1ஓ 2ஓ பாடுவாங்க. இவர் 2 பாடல் பாடியிருக்காரு. இதில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மதிமன்னும் மாயவன், மாயவன்னா இங்கே யாருன்னு சொல்கிறாங்கன்னா திருமால்னா வைணவம். அப்போ வந்து இந்த விளம்பி நாகனார் நம்மளுக்கு இந்த பாடலெல்லாம் வந்து அவ்வளோக்கும் கேட்க மாட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இவர் வந்து வைணவர் மதத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க. விளம்பி நாகனார் வந்து வைணவர் மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு வந்து இந்த பாடல் மூலியமாக கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. நாகனார் வந்து வைணவ மதத்தை சார்ந்தவர்னு பார்த்தோம். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. ஒரே கருத்து பலவிடத்தும் வருமாறு சிற்சில அறங்களை திரும்ப திரும்ப வற்புறுத்துகிறார். பாருங்க, அல்லவை செய்வாருக்கும் அறம் கூற்றாம். இது வந்து 83வது பாடலில் இந்த லைன் வருது. அல்லவை செய்வாருக்கு அறம் கூற்றாம், வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இது 15வது பாடலில் இந்த லைன் வருது. இந்த லைன்லாம் வந்து சிறப்பு பெற்ற லைன்னு சொல்கிறாங்க. அல்லவை செய்வாருக்கும் அறம் கூற்றாம், வெல்வது வேண்டின் வெகுளி விடல். இப்போ இந்த லைனை மட்டும் கொடுத்துட்டு இது எந்த பாடலில் வருதுன்னு கேட்கலாம். தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செயல், தன்னோடு செல்வது வேண்டியன் அறம் செய்க. இது 5வது பாடலில் இந்த லைன் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக என்ப இந்நூலில் காணப்படும் சில அரிய தொடர்கள். இதெல்லாம் வந்து சிறப்பான தொடர்கள்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் லைனை கொடுத்துட்டு இது நம்மளை கேட்கலாம். இது வந்து நம்மளுக்கு டக்குன்னு பார்க்குறப்ப திருக்குறள், நாலடியார் இது மாதிரி தோன்றும். நான்மணி கடிகையில் இந்த லைன்லாம் இருக்குது. தன்னோடு செல்வது வேண்டியன் அறம் செயல், அல்லவை செய்வாருக்கு அறம் கூற்றாம், வெல்வது வேண்டின் வெகுளி விடல், தன்னோடு செல்வது வேண்டியன் அறம் செய்க, இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலடியார் பாடல் வரி மாதிரி தெரியும். இது நான்மணி கடிகை. அடுத்தது பாருங்க, எக்குடியினும் நன்மக்கள் பிறத்தல் கூடும் என்பது நாகனார் கருத்து. எல்லா குடியிலையுமே வந்து நல்ல மக்கள், அதாவது வந்து சிறந்த எப்படி சொல்கிறது, உயர்ந்த ஜாதியில் ஒரு பேரண்ட்ஸ் நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்ல குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு இல்லை. திருடன் கெட்டவங்க இவங்களுக்கு வீட்டில் கூட நல்ல குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்ல வராரு. எக்குடியினும் நன்மக்கள் பிறத்தல் கூடும் என்பது நாகனார் கருத்து. கிளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல்லாரி தாரம் பிறக்கும், பெரும் கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவில்லால் நல்லால் பிறக்கும் குடி. அறிவில்லாதவங்களுக்கு கூட நல்ல டேலண்டான குழந்தை பிறக்கும். கடலில் முத்து விளையும். அந்த மான் வயிற்றில் வந்து ஒல்லாரிங்கிற ஒரு இது பிறக்குங்கிறாரு. கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், அதாவது கெட்டவங்களுக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. 4 கருத்துகள் இருக்குது. கொலையை மிகவும் கடிகின்றார், அந்தனரி நல்ல பிறப்பதில்லை என்னும் இவர் எருதுடையான் வேளாளன் ஏலாதான் பார்ப்போன் என்றும் கூறுகிறார். இதெல்லாம் வந்து ஒரு பாடல் லைன் முக்கியமான இம்பார்ட்டன்ட் லைனாக கொடுத்துருக்காங்க. ஒரு தரைக்கு மேலே 2 தடவை பார்த்துக்கிட்டோன்னா சப்போஸ் இதில் ஏதாவது கேட்டாலும் நம்மளால் அடிக்க முடியும். இப்போ நான்மணி கடிகையிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நான்மணி கடிகையின் ஆசிரியர் பெயர் என்ன? விளம்பி நாகனார். கடிகை என்பதன் பொருள் யாது? துண்டு. கடிகை என்பதன் பொருள் வந்து துண்டு, அணிகலன்லாம் பார்த்தோம். நான்மணி கடிகையின் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெறுகின்றன? 4 கருத்துகள். ஒவ்வொரு பாடல்லையும் 4 கருத்துகள் இருக்கும். நான்மணி கடிகையின் ஆசிரியர் ஊர் எது? விளம்பி. அதான் விளம்பி நாகனார்னு அவர் பேர் இருக்குது. நான்மணி கடிகையின் ஆசிரியரின் ஊர் பெயர் விளம்பி. சதாசிவ பண்டாரத்தார் நான்மணி கடிகை தோன்றிய காலம் என எதனை குறிப்பிடுகின்றார்? 4ஆம் நூற்றாண்டு. அதாவது இந்த அவர் விளம்பி நாகனார் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்க அப்படின்னா சதாசிவ பண்டாரத்தார். ஜி போப் மொழிபெயர்த்த நாலடியார் இது வந்து நான்மணி கடிகைன்னு கொடுக்கணும், இந்த இடத்துல மாற்றி கொடுத்துட்டாங்க. நான்மணி கடிகை ஜி போப் மொழிபெயர்த்த நான்மணி கடிகை பாடல்கள் எவை? 7வது பாட்டையும் 100வது பாட்டையும் வந்து அவர் மொழிபெயர்த்திருப்பார் ஜி போப். வெல்வது வேண்டின் செய்ய வேண்டியது எது என நான்மணி கடிகை சுட்டுகின்றது அப்படின்னா வெகுளி விடல். வெல்வது வேண்டின் செய்ய வேண்டியது. நம்ம இப்போ நம்ம டிஎன்பிசிக்காக படிக்கிறோம் அப்படின்னா அதில் சக்ஸஸ் அடையணும்னா
அதில் வெல்வது வேண்டின்னு செய்ய வேண்டியது எது அப்படின்னா நம்ம வந்து வெகுளி விடல். வெகுளினா வந்து அறியாமை, அப்படியே அசால்ட்டுத்தனமாக இருக்கிறது. அதை விட்டுட்டோம்னா நம்ம சக்ஸஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஈன்றாளோடு என்னை கடவுளும் மில என கூறும் நூல் எது? நான்மணிக்கடிகை. ஈன்றாளோடு என்னை கடவுளும் மில என கூறும் நூல் எதுனா நான்மணிக்கடிகை. மன்னுதல் வேண்டுவோர் செய்ய வேண்டியது யாது என நான்மணிக்கடிகை குறிப்பிடுகின்றது? புகழை ஈட்டுதல். புகழை ஈட்டுதல்னா இசை நடுகை என்று குறிப்பிடுகிறது. நம்ம அழகு 7ல் 15 கேள்விகள் கேட்பாங்க. இதில் வந்து நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகளில் வந்து 3 அதிகாரம் பார்த்துருக்கோம். கல்வி, அன்புடைமை, பண்புடைமை 3 அதிகாரம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். அதுக்கப்புறம் அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் வந்து நம்ம இன்றைக்கி நான்மணிக்கடிகை பார்த்துருக்கோம். புக்கில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அவுட் சோர்ஸ் புக்கையும் பார்த்துருக்கோம். அதையும் பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நம்மளால் கன்ஃபார்மாக அடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும். தேங்க்யூ டு ஆல்.